ஏன் அந்த ரவி கவுன்சிலர் ஆகும்போது ஏய் கோட்டை வாங்கிடுறா அப்படின்னு வாப்ல. அப்ப இந்த வாட்டி ரவிக்கு ஓட்டு போட மாட்டேன். நீ ஓட்டு போடலன்னு செஞ்சா போட்டு கொடுக்க மாட்டானே. அவன் யார் எனக்கு போட்டு கொடுக்கறதுக்கு? ஓகாலி போட்டு கிட்ட எதுவும் தர மாட்டேன்னு சொன்னா என் சிங்கத்தை வச்சு அவனை காலி பண்ணிடுவேன். மாமே சிங்கிள்ஸ் செய்வே இல்லை மாமே. அவன் கூட ஒரு கோட்டில் அடிச்சா அவன் எனக்கு பெரிய மயிரே கிடையாதுடா. அவனை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஏ மாங்கா ஒப்பனுக்கு அதேதான். பார்த்தாலே சிங்கத்தை செம்ம டேஞ்சர் பீஸ். நானும் பார்க்குறேன் எவ்வளோ நாள் தான் சாக்லேட் புக்லேயே இருக்குன்னு. இன்னைக்காவது சொல்லவே மாட்டியா மச்சான்? எங்க மச்சான் நேரில் பார்த்தாலே பயந்து ஓடிடுறா. நான் வேணா அடுத்த வாட்டி ஓடி வந்து கட்டி பிடிக்க சொல்லவா? அக்கா ஒரு 3 டீக்கா. டேய் மச்சான் விட்றா. டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் ஒரு மேட்ரே இல்லைடா. முடிஞ்சா நீ குரூப்பாக கூட்டோன்னு சொல்கிறாங்கடா. நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ண அதான் நம்ம ஆட முடியும். கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறானுங்க. மச்சான் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கல, அது எப்பவும் வேஸ்ட் ஆகாது. அடுத்த மாதம் கல்ச்சுரல் அதெல்லாம் ஆடு. அப்புறம் என்ன ஃப்ரீயாக விட்றா. நான் ரேக்கா அவன்கிட்ட போய் பேசுகிறேன். அக்கா எவ்வளோ காச்சு? அந்த கதிருக்கு ஒரு நாள் இருக்கு பார். டேய் விமல் விட்றா. வாடா கிளம்பலாம். மச்சான் அப்பா நைட்டு அக்கௌண்ட்டில் காசு போட்டாரான், நீ எடுத்துகிட்டு வந்துடுறியா? ஓகேடா. என்ன மச்சான் நீனு இதே நானா அந்த பையன் 3ஆம் மாடியில் ஏறி வர முடியும், நீங்கள் கீழே இறங்கி வாங்கன்னு சொல்லியிருப்பேன். இதோ வந்துட்டான் பாரு. என்னடா நேற்று நைட்டு ஆளை காணோம்? காலேஜில் சின்ன ஃபங்க்ஷன்ரா, அதான் அப்படியே தூங்கிட்டேன். ஜாலியாக இருக்கான்பா. வரான் 3 ஹவர் 4 ஹவர் வண்டி ஓட்டுறான், போயிட்டே இருக்கான். ஏய் அவன் 3 ஹவர் வண்டி ஓட்டினாலும் ஒழுங்காக ஓட்டுறான். உனக்கு எதுக்கு? நேற்று நைட்டு போகிறது பிரிட்ஜுக்குள்ளே பிடிச்சிட்டானுங்க. எல்லாம் கரெக்டாக வச்சுருந்தேன். இன்சூரன்ஸை மட்டும் டேட்டு முடிஞ்சு 2 மாதம் ஆயிடுச்சு. ஐயா அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன, ஒரு பெட்டி கேஸு போடணும் 300 கட்டு போன்னு சொன்னானுங்க. கட்னியா என்ன? யார் கட்டுவா? எங்களுக்கு தெரியாது அந்த 300 எங்கே போகுன்னு. அப்படியே உடனே ஆன்லைன்லாம் போட்டு காமிச்சேன், விட்டானுங்க. அதுக்கு தான் என்ன மாதிரி போலீஸை பார்த்தா வண்டியை திருப்பிட்டு போயிட்டே இருக்கணும். போட்டானா அத்தை கொடு. பார்த்தல்ல வந்தோட ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறான். குட்டி அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேண்டா. வட்டா வரண்டா. ஓகே மச்சான். பிரதர் 1984. எடுத்துக்கோங்க. குட்டா தேங்க்ஸ். ஓகே. அலே மூஞ்ச மட்டும் பயந்த மாதிரி காமிச்சிக்காத. ஏன்னா நீ பயப்படுறன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையன், உன்னை அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவானுங்க.
தலை வணக்கம் தலை. வடா டப்பி, அவன் தான் அவன் ஃப்ரெண்டா? ஆமாம் தலை. சரி மேலே வா. டப்பி, போன வாரம் கலெக்ஷன் எடு. இந்த லோகு, போன வாரம் துட்டு. இந்த வாரம் சரக்கு கொஞ்சம் அதிகமாகவே கொடு. டேய் டப்பி, அவன் யாரு? விசாஸ்டம் மச்சான், ஏரியா பையனா, ஷார்ப்பு தான், ஏதோ பிசுறு இல்லை. இதடா. ஏய், வேலையை முடித்தோடனே உங்கள் பணம் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி என் பணம் எனக்கு கரெக்டாக வரணும். அப்படி வரல கிளம்பு. மச்சான், நானே ஆளுக்கு ஐஃபோன் வாங்கன்னு தான் இந்த வேலைக்கு வந்தேன். எதுவும் சிக்காயிடாது இல்லை? ஆளு சென்னையில் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இலை ஓட்டுறதுல இவனுங்க தான் நம்பர் 1. இவனுங்க கண்ட்ரோலில் சென்னையில் கிட்டத்தட்ட நம்மள மாதிரி 300 பசங்க வேலை செய்கிறானு. அது மட்டும் இல்லை, இங்கே நடக்கிற மொத்த மொபைல் ஸ்நாச்சிங்கில் பாதி அவனுங்க பசங்க பண்ணுறது தான். தல, பஸ் ஸ்டாண்ட் எப்படி போகிறது? ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ரவுண்டான ஒன்று பெருசாக வரும். அங்கே போயிட்டீங்கன்னா பக்கத்தில் ஒட்டியே இருக்கும். அதனால் எல்லாம் சேஃப் தான். நான் பார்த்துக்கிறேன், நீ வா ஆளு. சரி. அக்கா முண்டி. அக்கா அப்படியே ஒரு லைட்ஸுக்கா. எவனாடா? என்ன பிரியா லவ் பண்ணுறியா? ஆமாம். இனிமேல் பண்ணாதானே? ஏன்? ஏய், அது என் தங்கச்சிடா. அதுக்கே அதெல்லாம் விட முடியாது. ஏன் விட முடியாது? ஏய், சொன்னா கேட்க மாட்டியா நீ? ஏய் என்ன பிரச்சனை? என்னடா? என் தங்கச்சியை லவ் பண்ணுறான், ஒழுங்கா விட்டுற சொல்லு. அதெல்லாம் விட முடியாது. என்ன பண்ணுவேன்? ஏய் இருடா, நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல. சரிடா, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? என்ன அடிக்க போறியா? ஆமாம். ஆமாவா? இங்கே வாடா. எங்க அடி? உன் தங்கச்சியை லவ் பண்ணா சும்மா விட்டுருவியா நீ? கண்டிப்பாக சும்மா இருந்திருக்க மாட்டேன். அதை கேட்க இவ்வளோ பசங்களோடய வந்திருக்க மாட்டேன். அதான் கூப்பிட்றாருல பட. இனிமே என் தங்கச்சி பின்னாடி சுத்த வேணான்னு சொல்லு அவனை. அதை அப்படியே போய் உன் தங்கச்சிக்கிட்டேயும் சொல்லு. ஜெயா. வாயா, சருக்குண்ணா, பார்த்து வா. சின்னா, இவர் தான் நான் சொன்ன ஆள். பேர் ராம்தாஸ். எங்கள் ஏரியாவில் தான். எதுவும் பயம்லாம் இல்லை சின்னா. லோகு, நோ இவனா, இதில் 30 பவுன் நகை இருக்கு. உன் பொண்டாட்டி நாயின்னு சொல்லி வித்துட்டு 20% நீ எடுத்துக்கோ. மிச்சத்தை கொண்டு வந்தீங்க கொடு. புரியுதா? இந்தா பைய வச்சுக்க. வரங்க. ஏய், வேலையை முடிச்ச உடனே உன் பணம் உனக்கு வரும். அதே மாதிரி என் பணம் எனக்கு வரணும். அப்படி வரல கிளம்பு. நான் சின்ன கடைசியாக நீ இறங்கி பூஜை பண்ணி 6 மாதம் ஆகுது. ஜானி, சிங்கமாக இருந்தாலும் சரி, சின்ன நரியாக இருந்தாலும் சரி, 3 நாள் வேட்டைக்கு போகாமல் 4ஆவது நாள் வேட்டைக்கு போச்சுன்னு வையேன், அதோட வெறி கண்டிப்பாக வழக்கம் போல் இருக்காது. பூஜை தானே, போட்டுருவோம். அதுவும் பக்குவமாக.
மச்சான் ரகு, அடுத்த மாதம் செமஸ்டர் எக்ஸாம்டா. ஏதாவது படிச்சியா இல்லையா? சென்னைக்கு வந்தது படிக்க தானே மச்சான். அதுக்கு இல்லைடா, எப்போ பார்த்தாலும் காலேஜ் விட்டா வேலை, வேலை விட்டா காலேஜ் இருக்கியே, அதான் கேட்குறேன். மச்சான் உனக்கு இதோ அவனுக்கு உங்களுக்கெல்லாம் மாதம் மாதம் அவங்க அப்பா கொண்டு வந்து காசு வருது கரெக்டா? கரெக்டு. ஆனால் எனக்கு எங்கள் அம்மா கொண்டு வந்து காசு வந்துட்டு இருந்துச்சு. பாவண்டா அது. வர்ற பென்ஷன் பண்ண 12,000 மாதம் 5,000 எனக்கு அனுப்பிட்டு மீதி பணத்தில் தான் வீட்டை பார்த்துக்குச்சு. சரி நம்ம காலேஜ் முடிச்சு சும்மா தானே இருக்கும், அதான் ஏதோ ஒரு வேலைக்கு போனது. அது மட்டும் இல்லை, நான் சென்னைக்கு படிக்க வரும்போது தான் ஊரில் அக்காக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க. கல்யாணம் பண்ண எதுவும் பிரச்சனை இல்லை, ஊரில் தாத்தா இடம் இருக்குது. இருந்தாலும் நம்ம தம்பின்ற முறைக்கு எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சேட்டுக்கிட்ட 3 லட்ச ரூபா சீட்டு போட்டது. அதுவும் போன வாரத்தோட முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நைட்டு தான் போய் வாங்கி டெபாசிட் பண்ணி காலைல அம்மாக்கு அனுப்பிச்சு. மச்சான் நாங்களாம் டிகிரி முடிச்சு தான் வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கோம். ஆனால் நீ படிக்கும் போதே வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற, கேட்க சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் படிப்பே கொஞ்சம் பாரு மச்சான், அதுவும் முக்கியம்தான். படிக்கிற புள்ள எப்படி நான் படிச்சிடும் மச்சான், எக்ஸாம் தானே தெரிவிக்க விட்டுறலாம். உத்ரா சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு எம்எல்ஏ வர ஏரியாவுக்கு ஒரு 40 பேனர் அடிக்கணும். பசங்களை ரெடி பண்ண சொல்லிச்சு சேது. என்னடா ஒரு மாதிரி இருக்க? அவனை அன்னைக்கே அடிச்சிருக்கணும் மச்சான். ஏன் என்னாச்சு? இன்னைக்கு நான் பார்க்குறேன், என் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சி கூட பேசிகிட்டு இருக்கான் மச்சான் கேன்டீனில். என் தங்கச்சி ஒருத்தன் உஷார் பண்ணுறான், என்னால் ஒன்றும் பிடுங்க முடியல பார்த்தியா? ஜானே இப்போ ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? அதனை மச்சான் உண்மை. இப்போனா உனக்கு அவன் அடிக்கணும் அவ்வளோதானே? அதுக்கு முன்னாடி அன்னைக்கு உள்ளே வந்துட்டு ஒருத்தன் படம் காட்டினான்ல, அவன் யார்? அவனும் என் காலேஜ் தான், பேர் ரகு. எல்லாம் ஒன்றா தான் தங்கியிருக்கானுங்க. ஈவினிங்கில் அந்த ரகு பையன் மட்டும் பார்ட் டைமாக ஒர்க் போகிறான். அப்போனா அந்த ஹீரோக்கு தான் இன்றைக்கி நைட்டு நம்ம படம் காட்டணும். பிரதர் 1605. அந்த பார்சல் தான். இப்போ ஒருத்தன் போகிறான்ல, அவன் எங்கே போகிறான்? கீழே நம்பாக்கம். கீழே நம்பக்கம். சொல்லு மச்சான். ஜானு ஐஸ்வர்யா நகர் ஐநம்பக்கம் ரெடியாக இருக்கு. ஹலோ
துவங்கி வருகிறது. பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கனமழையானது பெய்து வருகிறது. அதே போல பார்த்தோம்னா சென்னைக்கு அடுத்த ஓரிரு மணி நேரத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சென்னையில தற்பொழுது பல்வேறு இடங்களிலும் கனமழை என்பது பெய்து வருகிறது. அந்த வகையில நாம குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அண்ணா சாலை, அதே போல நந்தனம், தேனாம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, ராயப்பேட்டை, அதே போல திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் பகுதிகள், மேலும் கோடம்பாக்கம், மச்சான் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்டா. ஆமாம் மச்சான், கொடுத்துடலாம். அதான் நமக்கு சேஃபு. பெய்து வருகிறது. கடந்த 2-3 நாட்களாகவே டேய் தம்பி, என்ன நீங்கள் பாட்டு நேராக இன்ஸ்பெக்டர் ரூமில் போய் பணம் தான் காணா, வண்டியை காணா, கண்டுபிடிச்சி கொடுங்க கேட்குறீங்க? அவர் இருக்கிற கேஸ்லாம் விட உங்கள் கேஸ் தான் முக்கியம்னு கண்டுபிடிச்சி கொடுப்பாரா? அப்போ நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம்? உங்களுக்கு தாண்டா இது பெரிய கேஸு, எங்களுக்கு இது 100ல் 1 தான். புரியுதா? சார் வி ஆர் சாரி சார். சார் இப்போ எப்போ சார் கண்டுபிடிச்சி தர முடியும்? இருங்கடா, இப்போ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. 1 வாரம் ஆகலாம், 1 மாதம் ஆகலாம், ஏன் 1 வருஷமே ஆகலாம். எப்போ கிடைக்குதோ நாங்களே கூப்பிட்றோம். இப்போ கிளம்புங்க. போகும்போது பில்லு கொடுத்துட்டு போங்க. டேய் தம்பி, நீ சொல்கிறத பார்த்தா ஒருத்தர் இதை பண்ண மாதிரி தெரியல, ஒரு கேங்கே பண்ண மாதிரி தெரியுது. பர்சனலாக உனக்கு தெரிஞ்ச வேணா பண்ணிப்பானான்னு யோசிச்சுப்பார். இப்போ கிளம்பு. சரி, ஓகே சார். நீ சொல்கிறத பார்த்தா ஒருத்தர் இதை பண்ண மாதிரி தெரியல, ஒரு கேங்கே பண்ண மாதிரி தெரியுது. பர்சனலாக உனக்கு தெரிஞ்ச வேணா பண்ணிப்பானான்னு யோசிச்சுப்பார். பிரியா லோ பண்ணுறியா? ஆமாம். எங்க அடி என்னாச்சுடா? மச்சான், இவனுங்களா பண்ணியிருப்பானுங்க. இவனுங்க அவ்வளோலாம் ஒருத்தே இல்லையடா. மச்சி வரான்டா. சரிடா மச்சான், வரான்.
எங்கடா என் பணம்? கேட்குறாங்களா? சொல்லுடா. நாங்கள் உன்னை அடிக்கலான்னு அன்றைக்கி பிளான் போட்டது உண்மை தான். ஆனால் உன்னை அடித்தது நாங்கள் இல்லை. ஏன்னா நீ நாங்கள் அன்றைக்கி வெயிட் பண்ண ரூட்லேயே வரல. சொல்லு மச்சான். ஜானு, ஐஸ்வர்யா நகர் ஐநம்பகம் ரெடியாக இருங்க. ஹலோ. என்னடா நீ வர? அவன் எங்கடா? ஏய், கரெக்டாக தான்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். டேய் மறுநாள் காலேஜில் பசங்க சொல்லி தான் எங்களுக்கு நியூஸ் தெரியும். இது எங்களை நம்ப சொல்கிறியா? இதை நீங்கள் நம்புனா உண்மையிலே அவனை எவன் அடித்தானோ அவன் உங்களுக்கு கிடைப்பான். இல்லைன்னா உங்கள் பணமும் வண்டியும் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்காது. ஏய் மச்சான் விட்றா. சே, என்ன மச்சான், கிடைச்ச ஒரு சான்ஸும் மிஸ் ஆயிடுச்சு. நான் ஏன் அவன் வெயிட் பண்ண ரூட்டில் வேறு ரூட்டில் போனேன்? ஆமாம்ல, நீ போன ஏரியாவுக்கு அதானே காமன் ரோடு. நீ ஏன் அதில் போகல? ஹலோ, ஃபுட் டெலிவரியா? சொல்லுங்க பிரதர். அந்த ஜங்ஷன் வந்துட்டீங்களா? அந்த ஜங்ஷன் கிட்ட தான் நிற்கிறேன். அதில் ரைட் எடுக்காதீங்க, ரோடு பிளாக்ல இருக்கு. அப்படியே லெஃப்ட் எடுத்து அடுத்த ரைட் உள்ள வந்துருங்க. அப்படியா? சரி, ஓகே, வந்துடுறேன் பிரதர். என்ன அந்த கஸ்டமர் தான் நான் வேற ரூட்டில் டைவர்ட் பண்ணி விட்டான். விமல், ஃபோன் கொடு ஒரு நிமிஷம். சொல்லு மச்சான். ஆமாண்ணா, டிஎல் கொஞ்சம் கால் பண்ணி என் லாஸ்ட் ஆர்டர் கஸ்டமர் டீட்டெயில் அண்ட் கால் ஹிஸ்ட்ரி கேட்டு இதில் வாட்ஸ்அப் பண்ணுறியா? ஓகே மச்சான், ஒரு ½ hour டைம் கூட நான் கேட்டு சொல்கிறேன். சரிடா. இந்த போகலாம். அதில் ரைட் எடுக்காதீங்க, ரோடு பிளாக்ல இருக்கு. அப்படியே லெஃப்ட் எடுத்து அடுத்த ரைட் உள்ள வந்துருங்க. மச்சான், ரைட்டில் போட. ஐயா, ஒரு 3 வாரம் முன்னாடி இந்த ரோடு ஏதாவது பிளாக் பண்ணாங்களா? இல்லையே, அப்போல்லாம் எதுவும் பண்ணலையே. மச்சான், மெசேஜ்ரா. ஐயா, ஐஸ்வர்யா நகர் ஐநம்பகம் இதானே? இங்கே தான். இங்கே நம்பர் 5, 16 ஜலகணேஸ்வரர் தெரு தெரியுமா? அப்போல்லாம் சொல்லிங்க இல்லையே. சாரிப்பா, எனக்கு தெரியாது. ஐயா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க ஐயா. தம்பி, நான் இங்கே 10 வருஷமாக கடை வச்சுருக்கீங்க. சொல்கிறதுல நான் பார்த்ததே இல்லை. சொல்லுமாண்ணா. மச்சான், அன்னைக்கு நைட்டு ஃபுட்டு பிக்கப் பண்ணதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் ஒரே வாட்டி தான் உனக்கு கால் பண்ணியிருக்கான். நீயும் அதை அட்டன் பண்ணி பேசியிருக்க. அதுக்கப்புறம் எந்த காலம் பண்ணல. ஓகேடா, நீ வேலையை பார். ஓகே மச்சான். ஃபஸ்ட்டு, அந்த ரோடு பிளாக் ஆகலை. ரெண்டாவது, அந்த ஏரியாவில் அப்படி ஒரு தெருவே கிடையாது. மூணாவது, லொக்கேஷன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணவன் ஃபுட்டு கைக்கு வரலன்னு தெரிஞ்சு எனக்கு ஒரு கால் கூட பண்ணலை. எல்லாத்துக்கும் மேலே இப்போ நம்பர் சுவிச் ஆஃப்னு வருது. மச்சான், அப்போ நீ சொல்லதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த கஸ்டமர் தான் இதை பண்ணியிருப்பானோ? டவுட்டே வேணாம் மச்சான், கன்ஃபார்ம் அவன் தான். உனக்கு எப்படி மச்சான் தப்பான அட்ரஸ் ரூட் காட்டும்?
மச்சான் எங்களுக்கு கஸ்டமர் அட்ரஸ்ன்றது ஜஸ்ட் அவங்க கீபோர்டில் டைப் பண்ணுறது. ஆனால் லொக்கேஷன்றது டெலிவரி மேப்பில் கஸ்டமர் பின் பண்ணுறது. ஸோ அவங்க பின் பண்ணுற லொக்கேஷன் தான் எங்களுக்கு ரூட்டாக காட்டும். தெளிவாக பிளான் பண்ணி வர வச்சு எடுத்துருக்கானுங்க. நீ மாட்டிக்கிட்டே தெரியுமா? நான் சின்ன கடைசியாக நீ இறங்கி பூஜை பண்ணி 6 மாதம் ஆகுது. பூஜை தானே, போட்டுருவோம். பிரதர் 1605. ஹலோ. பிரதர் அந்த ஜங்ஷன் வந்துடுங்களா? அந்த ஜங்ஷன் கிட்ட தான் நிற்கிறேன். அதில் ரைட் எடுக்காதீங்க, ரோடு பிளாக்ல இருக்குது. அப்படியே லெஃப்ட் எடுத்து அடுத்த ரைட் உள்ளே வந்துடுங்க. சரி, ஓகே, வந்துடும் பிரதர். ஆமாங்க பிரதர். ஜானி, டே ரகு, விடுறா, போனது தான். அதான் அக்கா கல்யாணம் பண்ணதில் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல. அப்புறம் என்னடா, விடுறா, பார்த்துக்கலாம். அடுத்த வாரத்துலேருந்து செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது. ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு. ஆமாம் மச்சான், ஃபஸ்ட் இயரில் அரியர் வச்சா லாஸ்ட் இயரில் கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இதான் லாஸ்ட் இயரு, லாஸ்ட் எக்ஸாமு. இதில் அரியர் வச்ச அவ்வளோதான், வேலைக்கே ஆகாது. நோ, 2 லைட்ஸு. இதில் வேறு நீ இந்த அசைன்மெண்ட்டே கொடுக்கல. ஜானே வந்து சில்லவாயிட்டு போப்பா. ஜானே ஜானி, டே மச்சான், என்னடா? டே மச்சான், பாத்துடா.
என்ன பிரபு, வண்டிக்கும் ஃபோனுக்கும் ஸ்கெட்சு போட்டா 3 லட்ச ரூபா பணத்தையும் சேர்த்து கொடுத்த பார்த்தியா? சூப்பரு. அதனால் உன்னை நான் மன்னிச்சு விட்டேன். நீ உன் வீட்டுக்கு போ. இல்லை நான் எதுனா ஹீரோ வேலை காட்டிட்டு தான் போவேன் அப்படி ஏதாவதுன்னா முன்னாடி வா. வாடா.
வாழ்க்கையில் எந்த பொருளுக்கான ஆசைப்படு, தப்பு இல்லை. ஆனால் அடுத்தவன் பொருளுக்கு மட்டும் ஆசைப்படாத.